சில விஷயங்கள்லாம் நம்மளோட மனசுல வந்து ஒரு ஆறாத காயமாவே இருக்கும்ல. அந்த மாரி ஆறாத காயங்கள் நெறைய விஷயங்கள்ல நெறைய நேரத்துல நெறைய பேருக்கு நெறைய விதங்கள்ல இருக்கும். நம்மள மாரி தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு ஒரு ஆறாத காயமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா என்ன தமிழ் மீடியத்துல போட்டாரு. தமிழ் மீடியம் ஸ்கூல்ல நான் படிச்சதால தான் எனக்கு வந்து நெறைய கரியர் வாய்ப்புகள்லாம் தவறி போச்சு. இது ஒரு ஆறாத காயமாவே இருக்கு. நான் இத பத்தி பேச தமிழ் மீடியம் படிச்சாலும் இங்கிலீஷ் பேசலான்ற இந்த ஒரு மிஷன நான் முன்னெடுக்கிற இந்த வேலையில பார்த்தீங்கன்னா, நெறைய என்னோட காதுகளுக்கு நம்மளோட டீம் வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. எல்ஜே நான் இங்க துபாய்ல வொர்க் பண்றேன். நெறைய பார்த்தீங்கன்னா, அங்க யுஏஇல வொர்க் பண்றவங்களும் நம்மளுக்கு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. எல்ஜே அகாடமில இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடண்ட்ஸா இருக்காங்க. அவங்க பேசும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீங்க பேசுறது எனக்கு புரியுது. ஆனா பாருங்க, அப்பலாம் எனக்கு தோணல. அப்போ எங்க பேரண்ட்ஸ திட்டல, எதுவுமே பண்ணல. ஸ்கூலே ஏதோ காப்பி பண்ணி, பேப்பர்லாம் எழுதி முடிச்சுட்டு, அரியர கிளியர் பண்ணி எல்லாம் வந்துட்டேன். இப்ப என்னோட வொர்க் பிளேஸ்ல எனக்கு இங்கிலீஷ் வேணும்னும்போது வலிக்குது. அவன் அவன் இஷ்டத்துக்கு திட்டிட்டு போறான். கூட வொர்க் பண்றவன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான் அவனுக்கு. ஆனா அவன்லாம் கலாய்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்னால வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. இனிமையாவது முன்னேறணும் அப்படின்னு பார்த்தாக்கா, என்னோட மண்டைக்குள்ள மசாலா கம்மியா இருக்க மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இங்கிலீஷ்ல வரும்போது மட்டும். மத்த எல்லா விஷயத்துலயும் நான் கில்லியா இருக்கேன் அப்படின்ற மாரிலாம் நான் நெறைய உங்களோட வாய்ஸ் மெசேஜஸ் எனக்கு ஷேர் பண்றீங்க. அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பாண்டும் பண்றேன். பட் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் தான். ஓகே. நம்ம தமிழ் மீடியம் படிச்சாலும் இங்கிலீஷ் பேசலாம். அத நம்ம என்னைக்கு நம்ப ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு வந்து நம்ப அதுக்கான சரியான அடிகள எடுத்து வைப்போம். நம்ம ஆழ்மன நம்பிக்கைகள் தான் எல்லாமே. நம்ம ஆழ்மன நம்பிக்கைகள நம்ம வந்து கேட்ச் புடிச்சு, "ஐ இத திங்க் பண்றியா நீ? ஏய் இத திங்க் பண்றியா நீ? ஏய் அப்படி திங்க் பண்றியா நீன்னுட்டு" கொஞ்சம் கொஞ்சமா மாத்த வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு லாவண்யா ஜெயக்குமார் அகாடமி உருவாக்கி இருக்கிறதே, என்ன நீங்க தமிழ் மீடியம்ல படிக்க வச்சதால தான் அப்படின்ற மாரி என்னோட மனச நான் மாத்திருக்கேன். அது உண்மையோ, பொய்யோ அவங்களுக்கு எல்லா கிரெடிட்டும் நான் குடுக்கணும். தேவையில்லன்னாலும், என்னோட உழைப்பு தான் அப்படின்னாலும், பரவால்ல. இந்த ஒரு விஷயம் அவங்க செஞ்சதால, எனக்கான உத்வேகம் இருக்கு. எனக்கான எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கான டெக்னிக்ஸ நான் உருவாக்கிக்கணுன்ற, எனக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவ வச்சு நான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. ஆனா உங்களுக்கு இப்ப நீங்க வொர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ நீங்க போய் சந்தோஷப்படுங்க. பரவால்ல தமிழ் மீடியம் படிச்சதுக்கு நான் சொன்னேன், "இல்ல லாவண்யா எப்படி நான் சந்தோஷப்பட முடியும்? என்ன ஒருத்தன் கலாய்ச்சுட்டு போறான். என்னோட கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு அவனுக்கு. என்னோட பாஸ் ஒரு மாரி திட்டிட்டாரு. 4 பேர் முன்னாடி அவர் பேசுறதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. கோவம் வருது." அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லும்போது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் நமக்கு என்ன சாய்ஸ் இருக்கு சொல்லுங்க இங்க? நமக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? தமிழ் மீடியம் படிச்சாலும் இங்கிலீஷ் பேசலான்ற அந்த ஒரு ஆழ்மன எண்ணத்த, அந்த நம்பிக்கைய நமக்குள்ள விதைக்கிறத தவிர நம்மளுக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? நம்ம எல்லாரையும் திட்டிட்டே இருக்கலாம். நம்ம பிறந்த சூழ்நிலைய திட்டலாம். நம்ம வளர்ந்த வாழ்க்கைய திட்டலாம். நம்ம படிச்ச காலேஜ திட்டலாம். நம்ம படிச்ச ஸ்கூல திட்டலாம். நமக்கு இருக்க ஆசிரியர்கள திட்டலாம். எல்லாரையும் நம்ம திட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து நிக்கும்போது, யார திட்டியும் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. யார திட்டுறதாலயும் எனக்கு எதுவுமே வரப்போறது கிடையாது. என்ன விட்டு எதுவும் போறதும் கிடையாது. யூஸே கிடையாது அது. அடுத்தவங்கள திட்டுறது அப்படின்ற அந்த புரிதல் நமக்குள்ள வந்து இறங்கும்போது, அப்பதான் நமக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்பதான் அந்த மெச்சூரிட்டி லெவல்லாம் நம்ம அடைய ஆரம்பிப்போம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். எஸ்பெஷலி தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடண்ட்ஸுக்கு, தமிழ் மீடியம் பள்ளி கல்வியில படிச்சவங்களுக்கு நெறைய இங்கிலீஷ் மீடியம்லயே படிச்சுட்டு வந்த இங்கிலீஷ் ட்ரெய்னர்ஸ்லாம் இத புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நம்மளோட ஆழ் மனதுல என்ன இருக்குன்றது தெரியாது. அவங்க மேலோட்டமா, ஓகே அவன் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, நம்ப ஒரு விஷயத்துலயும் எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் எப்பவுமே இங்கிலீஷ் ட்ரெய்னரு அது இதுன்னுலாம் நான் சொல்லிக்கவே மாட்டேன். நான் ஒரு ஆன்ட்ரப்ரனர். ஓகே. நான் பிசினஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்குன்னு ஒரு லாவண்யா ஜெயக்குமார் அகாடமின்னு ஒரு எஜுகேஷன் கம்பெனி நான் வச்சிருக்கேங்க. அதுல நான் என்ன பண்றேன்? எனக்கு தெரிஞ்ச நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கு, நான் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணனோ, அத என்னோட ஃபெல்லோ எல்ஜே ஃபேமிலிக்கு சொல்லிக் குடுக்குறேன். அவ்வளோதான். நான் இங்கிலீஷ் ட்ரெய்னர் கிடையாது. நான் டீச்சர் கிடையாது. நான் எதுவுமே கிடையாது. இத ஏன் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் தெரியுமா? ஏன்னா, நான் பட்ட கஷ்டத்த யாரும் படக்கூடாது. நான் அனுபவிச்ச வேதனைய யாரும் அனுபவிக்கக்கூடாது. இப்ப நம்ம அனுபவிச்சுட்டே தான் இருப்போம். அது லைஃப் லாங் ஒரு வடுமாரி தான் நம்மளுக்கு இருந்தாலுமே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஏன் ஷேர் பண்றேன்? என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். நாங்க ஸ்கூல்ல வந்து ஸ்பீச் காம்படிஷனுக்குலாம் போவோம். தமிழ் ஸ்பீச் காம்படிஷனுக்கு. என் கூட ஒரு பொண்ணு இங்கிலீஷ் மீடியம்லேருந்து வரா. சேம் கிளாஸ் ஓகேவா? அதாவது 11த் ஸ்டாண்டர்ட், 12த் ஸ்டாண்டர்ட்னா எங்களுக்கு தமிழ் மீடியமும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். ஸோ ஸ்பீச் காம்படிஷன்னும்போது ஒரே 11த் ஸ்டாண்டர்ட்னா நான் போவேன் தமிழ் மீடியம்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி என்ன அனுப்புவாங்க. இங்கிலீஷ் மீடியம்லேருந்து இன்னொரு பொண்ணு வரும்.
அவள் வந்து கம்யூனிகேட் பண்ணுவா என்கிட்ட. இங்கிலீஷில் சில ஐடியாஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாள். அவங்களுக்கே தெரியாமல் வந்துடும் இல்லையா, சில சென்டென்சஸ் கோர்வே அவங்க பேசும்போது இங்கிலீஷில் வரும்போது அவளுக்கு நான் ரிப்ளை பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இல்லை, எப்படி பண்ணுறது எப்படி நான் அவட்ட ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது தெரியலையே, சென்டென்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எப்படி இந்த கரெக்டான வார்த்தைகளை பிரயோகிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இது அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ஸ்கூல்லையே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை தாண்டி நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கும் வெளியே போவேன், ஸ்பீச் காம்படிஷன்ஸ்க்கெலாம். அண்ட் முக்கால்வாசி ஸ்கூல் இந்த ஸ்பீச் காம்படிஷன்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணுறதுலாம் பெரிய லெவல் பிராண்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் அந்த ஸ்கூல்ஸ்க்கெலாம். அதுவும் சென்னை ஸ்கூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், வேறு லெவலில் இருக்குமா. அங்கே உள்ளே போகும்போதே நம்மளுக்கு பயங்கர பயமாக இருக்கும். தமிழ் ஸ்பீச் காம்படிஷன் தான் நம்ம போகிறோம், ஆனால் தமிழ் டீச்சர்ஸ் மட்டும்தானே நம்மகிட்ட தமிழ் பேசுவாங்க, சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். மற்ற எல்லாருமே அவங்க வந்து நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ எங்கே போகணும் கிளாஸ்க்கு அப்படின்ட்டு வழி கேட்குறதுக்கு கூட நான் பயந்துருக்கேன். ஐயோ எதாவது கேட்டால் என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, தப்பாக கேட்டுருவோமோ, எப்படி இதை ரைட்டா லெஃப்டா இல்லை எப்படி போகிறதுன்னு கேட்குறதுக்கு கூட அந்த ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கூட நான் வந்து திங்க் பண்ணது. நான் அப்படியே என்னோடய பள்ளி கல்வி நினைவுகளுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதை புரியாதவங்களால உங்களோட மனசில் இருக்க ஆழ்மன நம்பிக்கைகளை வெளியே பிடுங்கி போட முடியாது. அதுதான் என்னோட மெயின் ரோலாக நான் பார்க்குறேன். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலான்ற இந்த ஒரு பெரிய மிஷனை நான் எடுத்திருக்கேன். அதுக்கான நோக்கம் என்னன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நம்ம ஆழ்மனதில் நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. தமிழ் மீடியம் படிச்சிருக்கோமே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே நான் மறைச்சுன்னு சொல்கிறத விட அதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கவே யார்கிட்டையும் விரும்பினதில்லை. நான் எல்ஜி அகாடமியை உருவாக்கினதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப்பில் மட்டும்தான் நான் ஷேரே பண்ணியிருக்கேன் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னு. அது நிறைய பேருக்கு ரெசனேட் பண்ணவே நான் அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தேன். உன்ன மாதிரி தான் நானும், நீ என்னை பார்க்குறல்ல, நான் செஞ்சு காமிச்சிருக்கேன்ல, நான் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை வளர்த்துட்ருக்கேன்ல, அதை நீயும் பண்ண முடியும்னுட்டு உங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேனே தவிர. நான் என்னோட பார்ட்னர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேங்க. அவர்கிட்ட சொன்னேன், அம்மா உனக்கு என்ன 2010 தெரியுமா, நான் ஒரு தடவையாவது உங்ககிட்ட நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கேன், நான் உனக்கு தெரியுமா ஆக்சுவலி நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்படின்ட்டு கேட்கும்போது எனக்கு தெரியவே தெரியாது, நீ அதை பற்றி சொன்னதும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். இது எங்கள் கான்வர்சேஷனில் ஒரு முக்கியமான விஷயமாவே வந்தது கிடையாது. ஆனால் ஏன் நான் உங்ககிட்ட இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏன் வந்து தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்ற ஒரு உத்வேக நோக்கத்தோடு உங்ககிட்ட கொண்டு போகிறேன் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். ஓகே, நம்மளை கம்பேர் பண்ணி 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 நம்ம வந்து மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. எப்படி வந்து வெள்ளைக்காரனை பார்த்தா நம்மலாம் வந்து கூனி குறுகி போகிறோமோ, அந்த மாதிரி தவறான ஆழ்மன நம்பிக்கைகள் தான் நமக்குள்ளே புதஞ்சிருக்கு ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக. அதெல்லாம் வெளியே வரணும் எல்ஜி ஃபேமிலி. நம்ம 2023 நம்மளோட மிஷனாகவே அதை வச்சுக்கணும்னு நான் பார்க்குறேன். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம். இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மனசு தொட்டிருக்கா இந்த மெசேஜ், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அதான் எதிர்பார்க்குறேன், வேறு எதுவுமே தேவையில்லை உங்ககிட்ட இருந்து. ஒரு ஃபெல்லோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா, அவன் இங்கிலீஷ் மேசி கிராமர் மேசி ஜாயின் பண்ணுன்றதுலாம் எனக்கு செகண்டரி தேவையே கிடையாது. எனக்கு ஃப்ரீயாகவே 1000 வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். அதை அவங்க பார்த்தாலே போதும். எனக்கு 1 கோடி பேரை நான் இன்ஸ்பயர் பண்ண போகிறேன், 1 கோடி பேரோட வாழ்க்கையை மாற்ற போகிறேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒருத்தர் நீங்கள் ஷேர் பண்ணுறதுல ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் லாவண்யாவும் என்ன மாதிரி தானா அப்படின்னு ஃபீல் பண்ணால் போதும். அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்கன்னா நான் அப்போ நானும் பண்ண முடியும்லன்ட்டு அந்த ஒரு விதை அவனுக்குள்ளே விதைச்சிட்டனா போதும். அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அந்த பிளெஸ்ஸிங்கில் நீங்களும் ஒரு செயின் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள். இது தேவைப்படுற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்கன்னு கூட எனக்கு தேவையில்லை. அவங்களுக்கு பர்சனலாக ஒரே ஒருத்தருக்கு நீங்கள் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ்லையோ இல்லை ஃபேஸ்புக் மெசஞ்சர்லையோ இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர்லையோ எதுலையோ ஒன்று டிஎம் பண்ணி விட்டீங்களோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறீங்களோ ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம். இந்த நோக்கம் எல்லாரையும் சென்று அடையணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன்லாம் நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட குழந்தைகள்லாம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் தான் போட போகிறோம். அந்த உத்வேகம் நமக்கு எப்படி வருது, நான் தமிழ் மீடியம் படித்தேன் ஆனால் என்ன ஒரு மாதிரி தானே பார்த்தீங்க, எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலையே, பிளேஸ்மெண்ட்டில் எல்லாம் போகிறான், எல்லாரும் தான் இன்டர்வியூ கொடுக்குறான், என்னால் இன்டர்வியூ கொடுக்க முடியலையே, எனக்கு எவ்வளோ தடுமாறுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து காலேஜ் 3rd இயர் படிக்கிறவங்க கமெண்ட்ஸ் படிச்சிருக்கேன் தெரியுமா. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு அப்படியே ஓடும்.
சில விஷயங்கள்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம்ல. ஒரு சினிமா பார்க்கும்போது அந்த ஹீரோவோடவோ, ஹீரோயினோடவோ நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணிப்போம். அந்த கதையோட ரொம்ப கனெக்ட் பண்ணிப்போம். அந்த ஹீரோ அடி வாங்குறாருன்னா நம்மளுக்கு வலிக்கும். அங்கே காதல் காட்சிகள் போயிட்டுருக்குன்னா நம்மளோட லைஃபோட நம்ம ரிலேட் பண்ணிப்போம். அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நம்ம சண்டை போட்ட நினைவுகளுக்கு போயிட்டு வருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த காமெண்ட்ஸ் படிக்கும்போது நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது எங்கள் காலேஜ்லலாம் பிளேஸ்மெண்ட் வர்றதே ரொம்ப ரேரு. ரொம்ப டாப் நாச் காலேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் ஒரு மொக்க காலேஜை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றதும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. ஏன்னோ ஒரு பெரிய காலேஜில் நல்லா மார்க் வாங்கினேன் நான் 12th. ஆனால் ஒரு பெரிய காலேஜுக்கு போகணும், பெரிய காலேஜில் அப்ளை பண்ணணும்லாம் தோணவே இல்லை. அதுக்கு ஆணித்தரமாக இருந்தது என்ன தெரியுமா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணியிருக்கேங்க பொறுமையாக. இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 6 வருஷம் நீங்கள் இதை கேட்டு கூட இருந்துருக்க மாட்டீங்கல்ல. ஏன் ஒரு மொக்க காலேஜை நான் சூஸ் பண்ணேன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போ தான் எனக்கு உள்ளே உதிக்குது. இந்த லைட் பல்ப் மொமெண்ட் வருது. ஓ, இதனால தான் நீ செஞ்சுருக்கியா? இதுதான் உன் ஆழ்மன நம்பிக்கையாக இருந்திருக்கா அப்படின்ட்டு. இதை ஏன் சொல்கிறேன்னா, பிளேஸ்மெண்ட் அடுத்த 3 மாதம், பிளேஸ்மெண்ட் அடுத்த 2 மாதம், பிளேஸ்மெண்ட் அடுத்த 1 வாரத்தில் வருது. இன்டர்வியூஸ்க்கு கூப்பிட்ருக்காங்க. எனக்கு இன்டர்வியூவில் சொதப்ப போகிறேன்ட்டு அந்த பயத்தோடு ஒருத்தன் கமெண்ட் பண்ணுவான் பாருங்க. அதை படிக்கும்போது எனக்கு என்னோடய காலேஜ் நினைவுகளுக்கு, என்னோடய ஸ்கூல் நினைவுகளுக்கு, நான் அசிங்கப்பட்ட நினைவுகளுக்கு, எங்கள் அப்பா அம்மாவை திட்டிகிட்டே இருந்த நினைவுகளுக்கு நான் போவேன். இந்த 2023ல் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ், லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களுக்கு புரியுது, புரியல, லெசனில் இந்த இடத்துல இருக்கேன், இங்கே போயிட்டுருக்கேன், இவ்வளோ தூரம் நான் முடிச்சிருக்கேன், எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. நான் தான் உங்களோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம், இங்கிலீஷ் பேச முடியும். அது உங்கள் மனசுக்குள்ளே ஆணித்தரமாக பதியுங்க. அவங்களோட நம்ம பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் நம்ம அந்த ஸ்கூலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அது அவங்களோட ஏழ்மை நிலை. அவங்களால அவ்வளோ பே பண்ண முடியல. அவங்களால நம்மளுக்கு அந்த நல்ல ஸ்கூலில் நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் மீடியம்லாம் போட முடியல. அது ஓகே. அவங்கள நம்ம தவறு சொல்லிட்டு இருக்கிறதுல இப்போ எந்த யூஸுமே கிடையாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ இந்த மொமெண்ட் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளோட எஜுகேஷனுக்காக, நம்மளோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக டைம் கொடுக்க முடியும். இதை நான் யார்கிட்ட எஸ்பெஷலி சொல்ல விரும்புகிறேன்னா, என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம். இந்த ஒரு தாரக மந்திரத்தோட தான் நம்ம இந்த 2023க்குள்ளே அடியெடுத்து வச்சுருக்கோம். சிறப்பாக செய்வோம். என் கூட இணைஞ்சு இந்த ஜேர்னியில் நீங்களும் அடியெடுத்து வைங்க. உங்களை ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக உருவாக்கி பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களோட கேள்விகள் எல்லாத்தையுமே எனக்கு கேளுங்க. உடனுக்குடனே கேளுங்க. 1-to-1 ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். லைஃப் லாங் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். நம்ம 2 பேருமே ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு இமெயில் தூரம் தான் இருக்கும். கண்டிப்பாக என் கூட கனெக்டடாகவே இருங்க. என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ், கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கேள்விகள் ஒன்றையுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம். இந்த ஜேர்னியில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க.